வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. மயிலு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு சேர்ந்திருக்க. அவங்கள கைட் பண்ற ஒரு லேடி கையில ஒரு கிளீனிங் கிளாத்த குடுத்து, அந்த டேபிள்ல சாப்பிட்டு எழுந்து போறாங்க பாரு, அந்த டேபிள போய் கிளீன் பண்ணுன்னு சொல்றாங்க. மயில் அப்படியே மலைச்சு போய் நிக்க, "இந்தா புடிம்மா, புடிம்மா" அப்படின்னு அந்த வைப்பிங் கிளாத்த குடுக்க, மயில் அத கையில வாங்க, "போய் கிளீன் பண்ணுன்னு" சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த டேபிள்ல நாய் கொதர்ன மாரி அவங்க சாப்பிட்டுட்டு வச்சிருக்க பிளேட்ட பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. இந்த பக்கமா அந்த பக்கமா பார்த்துட்டு அழாத குறையா கையில இருக்க பெரிய பாத்திரத்த கீழ வச்சுட்டு டேபிள்ல இருக்கதெல்லாம் ஒவ்வொன்னா எடுக்குறாங்க. ரொம்பவே சங்கடத்தோட டேபிள் மேல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அத துடைக்கிறப்போ அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு பேசாம மறுபடியும் பாக்கெட்ல போட்டுட்டு அவங்க டேபிள துடைக்கிறாங்க. கூப்பிடுறது அவங்க அம்மா தான். மறுபடியும் அவங்க கூப்பிட, எடுத்து பார்க்குற மயிலு சலிப்பா சொல்லுமான்னு காதுல வைக்க, இத அந்த இன்சார்ஜ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. "எத்தன தடவடி உனக்கு ஃபோன் பண்றது மயிலு? ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, "ஃபோன் எடுத்தா வேலைக்கு போகாத, இங்க வந்து இருன்னு சொல்லுவ. வேற என்ன சொல்ல போற நீ?" அப்படின்னு மயிலு வெறுப்பா கேட்டுட்டு இருக்க. கல்லாவுல இருந்து அவரு வர்றாரு. "ஹோட்டல் வேலையெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடி மயிலுன்னு" அவங்க அம்மா ஆப்போசிட்ல சொல்லிட்டு இருக்க. "அம்மா நான் வேலைக்கே சேர்ந்துட்டேன். இங்க வந்து வேலைய ஆரம்பிச்சுட்டேம்மான்னு" மயிலு சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல வந்தவரு, "ஏம்மா வந்தவுடனே ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டியாம்மா?" அப்படின்னு கடுப்பா கேட்க, "இல்ல சார் அது வந்துங்கிறாங்க மயிலு. அம்மா கூப்பிட்டாங்கன்னு" மயிலு சொல்ல, "உங்க அம்மாட்ட பேசுறதுக்கா நான் சம்பளம் தர்றேன்? உங்க அம்மா கிட்ட பேசுறதுன்னா வீட்ல போய் பேசிக்க. ஃபோன வச்சுட்டு வேலைய பாரும்மான்னு" வெடுக்குன்னு சொல்றாரு. "சாரிங்க சார், சாரி" அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. "நமக்கென்ன வந்து சேர்றாங்க பாரு" அப்படின்னு அவரு கடுப்பா சொல்லிட்டு போயிட, மயிலு தவிப்பா நிக்கிறாங்க. அவங்க அம்மா மயிலுன்னு கூப்பிட, ஃபோன் பாக்கெட்ல இருக்கறனால எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ரொம்பவே சங்கடமா ஃபீல் பண்ற பாக்கியம் அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ண, "சொல்லு பாக்கியம்ங்கிறாரு." "எங்கேயா இருக்கேன்னு?" கேட்க, "இங்க தான் தெரு முனையில தாங்கிறாரு அவரு." "உடனே வீட்டுக்கு வா. சம்மந்தி வீட்டுக்கு போகணுங்கிறாங்க பாக்கியம்." "எதுக்கு பாக்கியம்னு?" அவரு கேட்க, "நீ உடனே வீட்டுக்கு வா சொல்றேன்." அப்படின்னு பாக்கியம் கோவமா சொல்ல, "இரு வர்றேங்கிறாரு அவரு. வேல்ஸ் வீட்ல வடிவு, மாரி, சுகன்யா, பாட்டி 4 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. "எந்த புடவ நான் கட்டுறதுன்னு?" சுகன்யா கேட்க, "இது வேணாலும் கட்டு, அது வேணாலும் கட்டு. எல்லாம் நல்லா தான் இருக்குங்கிறாங்க வடிவு." "அப்படி சொன்னா எப்படிக்கா?" அப்படின்னு சுகன்யா கேட்க, "ஏண்டி சினிமா பார்க்க தானே போற? அதுக்கு எதுக்குடி இம்புட்டு ஆர்ப்பாட்டங்கிறாங்க மாரி. உனக்கு எந்த புடவ பிடிச்சிருக்கோ அதையே கட்டிட்டு போயேன்." அப்படின்னு மாரி சொல்ல, ஒரு புடவைய சுகன்யா கையில எடுக்க, நல்லா இருக்கு." அப்படின்னு மாரி சொல்ல, "எனக்கும் இத கட்டிக்கணும்னு தான் தோணுச்சு. அப்புறம் நீங்களும் அததான் சொல்லியிருக்கீங்கன்னு" சுகன்யா சொல்றாங்க. "அப்போ நீ புடவைய செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் எங்கள்ட்ட கேட்டியா?" அப்படின்னு வடிவு கேட்டுட்டு இருக்க. 2 வேல்ஸும் வர்றாங்க. "வாம்மா நல்லா இருக்கியான்னு?" கேக்குறாரு சக்திவேல். "நல்லா இருக்கேன் மாமான்னு" சுகன்யா சொல்ல, "என்ன புடவை வியாபாரம் ஏதோ ஆரம்பிச்சிருக்கியா என்ன?" அப்படின்னு சக்திவேல் கேட்க, "ஐயையோ இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் உங்க தம்பியும் நானும் சினிமாவுக்கு போறோம். அதான் எந்த புடவை கட்டலான்னு அக்காங்க கிட்டயும் அத்தைகிட்டயும் கேட்டுக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சுகன்யா சொல்ல, "ஓ!" அப்படின்னு 2 வேல்ஸும் ஒண்ண ஒண்ணு பெருமையா பாத்துக்குது. "சினிமாவுக்கு போனா கடையில பொட்டலம் அடிக்க ஆள் இல்லன்னு விடமாட்டாங்களே, பாண்டியனுக்கு தெரியுமா?" அப்படின்னு சக்திவேல் கேட்க, "அவங்க சொன்னாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு படத்துக்கு போறோம்." அப்படின்னு சுகன்யா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க, சரியா பழனி வராரு. "டேய் பழனி, வாடா வாடா வா வா" அப்படின்னு பாட்டி கூப்பிட, "எப்படி இருக்க ஆத்தான்னு?" கேக்குறாரு அவரு. "எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன்" அப்படின்னு பாட்டி சொல்ல, "நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க அண்ணின்னு?" கேக்குறாரு பழனி. "நல்லா இருக்கோம் தம்பி, நல்லா இருக்கோம்" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஓர பார்வையா அண்ணன்கள பாக்குறாரு. "கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுதுன்னு?" மாறி ஜாலியா கேட்க, "ஆ நல்லா போகுது அண்ணி" அப்படின்னு பழனி சொல்ல, "அத கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லேன்டாங்கிறாரு முத்துவேல். பழனி அமைதியா, "சுகன்யா உன் ஃபோன் எங்கன்னு?" கேட்க, "இதோ இங்க தான் இருக்குன்னு" புடவக்கடையில இருந்து எடுக்குறாங்க சுகன்யா. "நான் உனக்கு கால் பண்ணேனே, நீ எடுக்கவே இல்லையே?" ஏன்னு பழனி கேட்க, "சைலண்ட்ல இருக்குங்கங்கிறாங்க" சுகன்யா. "அதான் கவனிக்கல." "ஆமா எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு?" சுகன்யா கேட்க, "நான் வீட்டுக்கு போனேன், நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் உன்னை கூப்பிடலாமேன்னு நான் ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு பழனி சொல்ல, "ஏன் தம்பி சுகன்யா இங்க வரக்கூடாதா என்ன?" அப்படின்னு வடிவு கேட்க, "எதுக்கு நீ? எதுக்கு தேவையில்லாம நானும் சுகன்யாவும் இங்க வரணும்?" அப்படின்னு பழனி கொஞ்சம் கடுப்பா சொல்ல, "டேய் ஓவரா பேசாத" அப்படின்னு ஒரு விரல நீட்டி முத்துவேல் வார்ன் பண்ண, "வா சுகன்யா நம்ம போகலாங்கிறாரு பழனி. நான் இன்னைக்கு இங்கேயே இருக்கேனே" அப்படின்னு சுகன்யா சொல்ல, "எதுக்குங்கிறாரு பழனி. அங்க எனக்கு போர் அடிக்குது. சினிமாவுக்கு போற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேனே. அக்காங்கிட்ட அத்தைங்கிட்ட பேசினா எனக்கு பொழுது போறதே தெரியாது" அப்படின்னு சுகன்யா சொல்ல, "அது" அப்படின்னு பழனி இதுங்க. உடனே சுகன்யா முறைக்கிற முறைப்புல அடங்கிக்கிறாரு. "சரி நீ இங்கேயே இரு, நான் கிளம்புறேன்ட்டு" அவர் திரும்ப, "ஏய் ஏதாவது சாப்பிட்டு போயேன்டா" அப்படின்னு பாட்டி சொல்ல, "வேணாம் ஆத்தா, உனக்கு வெத்தலை எல்லாம் இருக்கா இல்ல காலி ஆயிடுச்சா?" அப்படின்னு பழனி கேக்குறாரு. "இருக்கு இருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்கு" அப்படின்னு பாட்டி சொல்ல, "சரி நான் வர்றேங்கிறாரு பழனி. "ஏய் படத்துக்கு போக காசு இருக்கா?"
அப்படின்னு முத்துவேல் கேட்க, அது கூட இல்லாம எப்படி இருக்கும்? அப்படின்னு சுகன்யா சொல்ல, உனக்கு இவன பத்தியும், இவன் அரும மச்சான் பாண்டியன பத்தியும் ஒண்ணும் தெரியாது. அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பணம்லாம் என்கிட்ட இருக்கு. அப்படின்னு பழனி சொல்ல, இந்தா இந்த கார்டையாவது வச்சுக்கன்னு பாக்கெட்ல இந்த கார்ட எடுத்து நீட்டுறாரு முத்துவேல். ஆத்தா ஒண்ணும் தேவையில்ல, தேவையில்ல நான் பாத்துக்கிறேன். அப்படிங்கிற பழனி அவங்க அம்மா டேய்ன்னு கூப்பிடுறத கூட கண்டுக்காம கிளம்பிடுறாரு. இந்த வீம்புக்கும் வீராப்புக்கும் ஒண்ணும் குறைச்சல்ல. அம்மா சுகன்யா சாயந்தரம் வரையில அவனுக்கு ஃபோன் பண்ணி சினிமாவுக்கு போகணும்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு. இல்லன்னா வரமாட்டான். பாண்டியனுக்கு பொட்டலம் அடிக்க போயிடுவான். அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரிங்க மாமான்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க சுகன்யா. அம்மா நாங்க மில்லுக்கு போயிட்டு வந்துடுறோம். அப்படின்னு முத்துவேலும் வர்ற அத்தான்னு சக்திவேலும் சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஆனா மில்ல போய் பார்த்துட்டு அப்படியே தோப்புக்கு போயிடலான்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு. பாண்டிய அண்ணனை பத்தி ஏன் அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னு அவங்க போனவன்னு சுகன்யா கேட்க, சண்டைக்காரங்கள பத்தி பேசினா யாருதான் நல்ல விதமா பேசுவாங்க? அப்படின்னு மாறி சொல்ல, பாண்டிய அண்ணன் கொஞ்சம் கஜகலம் பிடிப்பாங்களோ? சம்பளம்லாம் குடுப்பாங்களா இல்லையான்னு கேக்குறாங்க சுகன்யா. இத பாருமா, அத பத்தியெல்லாம் நாங்க பழனிகிட்ட இதுவரைக்கும் எதுவுமே பேசுனதே இல்ல. நீ என்ன பண்றன்னா பழனிகிட்ட ஒரு நாள் உட்கார்ந்து பேசு. எல்லாத்தையும் விலாவாரியா கேளு சரியா? அப்படின்னு பாட்டி சொல்ல, நான் கேக்குறேங்கிறாங்க சுகன்யா. அக்கா பூக்காரங்க வருவாங்கல்ல? பூ வாங்கணும்னு சுகன்யா சொல்ல, வருவாங்க சுகன்யா. வர்ற நேரம் தான் நான் வாங்கி தரேங்கிறாங்க வடிவு. சரிங்கிற சுகன்யா புடவையெல்லாம் எடுத்துட்டு மாடிக்கு போக, மாறி வடிவோட கைய எடுத்து ஜாட காட்ட, வடிவும் சிரிக்கிறாங்க. வீட்ல கோமதியும் பாண்டியனும் பேசிட்டு இருக்க, சம்மந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு மயிலோட அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க. கோமதி பரபரப்பா எழுந்து வாங்க வாங்கன்னு இன்வைட் பண்ண, வாங்க சம்மந்தி வாங்கன்னு பாண்டியனும் கூப்பிடுறாரு. வாங்க சம்மந்திங்க, இந்தாங்க சம்மந்தி இதுல பழம்லாம் இருக்குன்னு ஒரு பையன் நீட்டுறாங்க மயிலோட அம்மா. 2 பேரும் உட்கார்ந்ததும், அப்புறம் சம்மந்தி எப்படி இருக்கீங்கன்னு பாண்டியன் கேட்க, நல்லா இருக்கோம். நீங்கன்னு மயிலோட அப்பா கேட்க, எனக்கு என்ன குறைச்சலு? கடவுள் புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன்னு சிரிக்கிறாரு பாண்டியன். சம்மந்தியம்மா உங்க தம்பி கல்யாணத்துக்கு வர முடியல, தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்கங்கிறாங்க மயிலோட அம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆமா, உடம்பு சரியில்லைன்னு மயிலு சொன்னாலே இப்ப எப்படி இருக்கு? அப்படின்னு கோமதி கேட்க, இப்ப நல்லாயிட்டேன். அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, அப்புறம் பழனி கல்யாணத்துல சினிமால வர்ற மாதிரி திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நடந்ததாமே? அப்படின்னு மயிலோட அப்பா கேட்க, ஆ அத ஏன் கேக்குறீங்க? நெறையாவே நடந்துச்சு. அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எது எப்படியோ நீங்க ஆசைப்பட்ட மாரி உங்க தம்பி உங்க கூடயே வந்துட்டாருல்ல? அப்படின்னு பாக்யம் சொல்ல, அவன் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்படின்னு கோமதி சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு எப்படி? அப்படின்னு பாக்யம் கேட்க, ரொம்ப நல்ல பொண்ணு. குடும்பத்த அனுசரிச்சு போற பொண்ணு. அப்படின்னு கோமதி சொல்ல, ரொம்ப சந்தோஷங்கிறாங்க பாக்யம். இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயையோ இல்ல இருக்கட்டும்னு 2 பேரும் ஒரே குரல்ல சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். கோமதி நீ போய் காஃபி போட்டு வாங்குறாரு பாண்டியன். கோமதி எழுந்து உள்ள போறாங்க. 4 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன வீட்ல யாருமே இல்ல போலன்னு மயிலோட அம்மா கேட்க, ஆமா காலேஜ், கடை, வேலைக்குன்னு போயிட்டாங்க. அப்படின்னு கோமதி சொல்ல, அப்புறம் சம்மந்தி மயில்கிட்ட பேசுனீங்களா இல்லையான்னு கேக்குறாரு பாண்டியன். புதுசா வேலைக்கு போறத பத்தி ஏதாவது சொன்னுச்சா? அப்படின்னு பாண்டியன் கேட்க, பாக்யம் அப்படியே சிரிப்போட மாணிக்கத்த பாக்குறாங்க. கொஞ்சம் முன்னாடிதான் மயில்கிட்ட பேசினேன். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க இடம் ரொம்ப தூரமாமே? அப்படின்னு பாக்யம் சொல்ல, ஆமா இங்க பக்கத்துலயே எங்கேயாவது வேலைக்கு போக சொன்னோம். அவ தான் அந்த வேலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிச்சு போனா. அப்படின்னு கோமதி சொல்ல, நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் கேட்கலையே. அப்படின்னு பாக்யம் சொல்ல, இதனால என்ன சம்மந்தி? புடிச்ச வேலைக்கு சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு போகுது. அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஹஸ்பண்ட பார்த்து ஒரு மர்ம புன்னகை பூக்குறாங்க பாக்யம். இங்க சொந்தக்காரங்க வீடு வரைக்கும் வந்தோம். அப்படியே அங்க போயிட்டு தான் இங்க வர்றோம். சொந்தக்காரங்க வீட்ல மயில பத்தி எல்லாம் விசாரிச்சாங்க. இந்த மாதிரி மயிலு வேலைக்கு போகுதுன்னு சொன்னோம். அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, இதுல அதிர்ச்சி ஆகிறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாரு பாண்டியன். மாணிக்கம் தடுமாற, அப்படி இல்லைங்க சம்மந்தி. எங்க குடும்பத்தெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கள வேலைக்கு அனுப்பி பழக்கம் இல்ல. அதான் அப்படின்னு பாக்யம் சொல்றாங்க. சம்மந்தி என்னங்க சம்மந்தி அந்த காலத்து ஆளுங்க மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் ராக்கெட் விட்டுட்டு இருக்குதுங்க. ஆகாயத்துல போய் தங்கிட்டு இருக்குதுங்க. நீங்க என்னடான்னா ஒரு சாதாரண வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமாமா ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு வழக்கம் இல்லையா? அப்படின்னு பாக்யம் சொல்ல, இந்தா கல்யாணம் ஆனதுலேருந்து இப்ப வரையிலும் என்னை வேலைக்கு அனுப்பலன்னு கோவிச்சிட்டு இருக்கா கோமதி. அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படியே வெக்கத்தோட தலை குனிறாங்க கோமதி. நாளைய முன்ன அதே மாதிரி மயிலும் கேட்டக்கூடாதுல்ல? அதனாலதான் உனக்கு புடிச்ச மாதிரி வேலைக்கு போப்பான்னு அனுப்பிவிட்டேன். சம்மந்தி, அதுவும் இல்லாம தங்க மயிலுக்கு இது ரொம்ப புடிச்ச வேலை. சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு போகுது. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்படின்னு பாண்டியன் கேட்க, சம்மந்தி நீங்க சொல்றது புரியுது சம்மந்தி. மருமகள வேலைக்கு அனுப்புனா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அப்படின்னு பாக்யம் சொல்ல, பாண்டியன் முகத்தை என்னடான்னு யோசனையா திருப்பிக்கிறாரு. இல்ல என்ன நினைப்பாங்க? அப்படின்னு கோமதி கேட்க, அதுல மருமகளுங்க சம்பாத்தியத்துல சாப்பிடுறாங்கன்னு ஊர்ல எல்லாம் சொல்ல மாட்டாங்களா?
அப்படின்னு பாக்கியம் கேட்க, சிரிக்கிற பாண்டியன், சம்மந்தி, எந்த உலகத்துல நீங்க வாழ்றீங்கன்னே தெரியல. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அதானே வையம்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெருசா பாத்துக்கிட்டு இருந்தா பொழப்ப நடத்த முடியுமா? சும்மா இருப்பீங்களா நீங்க வேற? அப்படின்னு பாண்டியன் சொல்ல 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இதோ பாருங்க, மருமக வாங்குற சம்பளத்த நாங்க தொடுறதே கிடையாது. இனிமேல நாங்க தொடப்போறதும் கிடையாதுன்னு கோமதி சொல்ல, அப்படிங்கிறாங்க பாக்கியம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மீனா முதல்ல வாங்குன சம்பளம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். நம்புனா நம்புங்க. இதுவரைக்கும் மீனா என்ன சம்பளம் வாங்குறான்னு இங்க யாருக்குமே தெரியாதுங்க. அப்படின்னு கோமதி சொல்ல, ஆ நீங்க ரொம்ப நல்லவங்க தான். அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஊரு பேசுமே, அதுக்கு தான் சொன்னேங்கிறாங்க பாக்கியம். அட நீங்க வேற, பொம்பள பிள்ளைங்க வேலைக்கு போறது அதுங்களுக்கு நம்பிக்கைய குடுக்கும். அதுவும் இல்லாம துணிச்சலும் அதிகமாகும். அது மட்டும் கிடையாது, சுயமரியாதையும் கூடுமா. இதையெல்லாம் நான் யோசிக்கல. ஏதோ ஒரு பெரிய கம்பெனில ஒரு அம்மா குடுத்த பேட்டிய படிச்சு பார்த்தேன். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பொம்பள பிள்ளைங்கள வேலைக்கு போக வைக்கிறது அவங்களுக்கு நம்பிக்கைய குடுக்குமா, துணிச்சல குடுக்குமா, சுயமரியாதைய குடுக்குமா. நம்ம வீட்டு பிள்ளைங்களும் நம்பிக்கையோட, சுயமரியாதையோட வாழட்டுமே. இதுல என்ன தப்பு இருக்குன்னு பாண்டியன் கேக்குறாரு. பாக்கியம் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம ஆன்னு சமாளிச்சிட்டு இருக்க. அதுவும் இல்லாம போக வரவே 1½ மணி நேரத்துக்கு மேல ஆகுதாமே அப்படின்னு மாணிக்கம் கேட்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் சரவணனே தினம் கூட்டிட்டு போய் விட்டு கூட்டிட்டு வரானே, அதுல என்ன அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. பாவம், மாப்பிள்ளைக்கு வேற அலைச்சலு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அவன் அந்த வேலையை சந்தோஷமா இல்ல செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாரும் வேலைக்கு போயிட்டா ஏன் சம்மந்தியம்மா, நீங்க மட்டும் தான் வீட்டுல எல்லா வேலையும் தனியா பாக்குறீங்களா அப்படின்னு பாக்யம் கேட்க, இல்லங்க சமையல் வேலை எல்லாரும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். மத்தபடி வீடு சுத்தம் பண்றது, துணி துவைக்கிறது, சின்ன சின்ன வேலைலாம் இருக்குங்க. அத மட்டும் நானே செஞ்சிடுறேன். இப்ப சுகன்யா வேற வந்துட்டாளா, மத்தியானமே எல்லா வேலையும் முடிஞ்சிரும். சாயந்தரம் வரையும் நானே சும்மாதாங்க இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல, பெருமூச்சு விடுற பாக்யம். மயிலுக்கு இதான் ஒரே கவலை. பாவம், நானும் வேலைக்கு போறதுனால என் மாமியாருக்கு கொஞ்சம் கூட ஒத்தாசை செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுறான்னு பாக்யம் சொல்ல, எனக்கு ஒத்தாசை எல்லாம் ஒன்னும் தேவைப்படலங்க அப்படின்னு கோமதி பேச, இல்லங்க மயிலு வேலைக்கு அப்படின்னு விடா கொண்டனா பேசிட்டு இருக்காங்க பாக்யம். விடா கண்டனா பாண்டியனும், இல்ல மயிலு வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேக்குறாரு. ஒருவேளை அத பத்தி தான் பேச வந்திருப்பீங்களோன்னு பாண்டியன் கேட்க, ஆமான்னு நேரடியா சொல்றத விட்டுட்டு, சேச்சே அப்படியெல்லாம் இல்லங்க அப்படின்னு பாக்யம் சொல்றாங்க. ஆ மயிலு உங்க வீட்டு பொண்ணு. நீங்க அனுமதி குடுக்குறீங்க, அவ வேலைக்கு போறா. இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன பாக்கியம்னு மாணிக்கம் வழிய, ஆ ஆமாங்க. சம்மந்தி, மயிலு தாராளமா வேலைக்கு போகட்டும். அதுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணம் ஆன கையோடயே போகணுமா? புள்ளைய பெத்துட்டு அதுக்கப்புறமா போலாமேன்னு சொல்றேன். எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஏன் இன்னும் மயிலுக்கு குழந்தை உண்டாகலன்னு கேக்குறாங்க. அப்படின்னு பாக்யம் சொல்ல, குழந்தை விஷயத்துல முன்ன மாரி இப்ப எதுவும் இல்லல்லங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பெத்துக்கிறாங்கறாங்கங்க கோமதி. ஏன் சம்மந்தி? நீங்க சொல்றத பார்த்தா குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் கூட வேலைக்கு போகலான்னு சொல்லுவீங்க போல இருக்கே. அப்பல்லாம் கஷ்டமா இருக்காதா அவளுக்கு? அப்படின்னு பாக்யம் கேட்க, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என் மருமகள கார புடிச்சு வேலைக்கு அனுப்பி வைப்பேன் சம்மந்தி. இங்க பாருங்க, மயில ஆசைப்பட்டு போறேன்னு சொன்ன வேலை இது. அந்த பிள்ளை சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு போகுது. சம்மந்தி, வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாதான் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். என்ன கோமதி நான் சொல்றதுன்னு, இவரோட சந்தோஷம் தான் எல்லாரோட சந்தோஷம் நினைச்சிட்டு பாண்டியன் பேசிட்டு இருக்காரு. உடனே கோமதியும், ஆமாங்கன்னு தலையாட்ட, அது சரின்னு தலையாட்டுறாங்க பாக்யம். அப்புறம் மறக்காம அந்த முத்துச்சுடரும் படிச்சு முடிச்ச உடனே அவளையும் வேலைக்கு அனுப்புற வழியை பாருங்க. இந்த சொந்த பந்தம் ஊர்க்காரங்க பேசுறதெல்லாம் காதுலயே வாங்காதீங்க. நம்மள குழப்பி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு வேண்டா வெறுப்பா தலையாட்டுறாங்க பாக்யம். கண்டிப்பான்னு தலையாட்டுறாரு மாணிக்கம். பாக்யத்தை ஒரு பார்வை பாக்குறவரு, சரி நாங்க அப்ப கிளம்புறோம்னு சொல்ல, உடனே கிளம்புனுங்களான்னு கேக்குறாங்க கோமதி. ஆமாங்க அப்படின்னு பாக்யம் தலையாட்ட, வர்றதே எப்போதாவது தான், அப்பவும் உடனே கிளம்பிடுறீங்கன்னு கோமதி சொல்ல, இன்னொரு நாளைக்கு வந்து நல்லா மூக்கு முட்டை இருந்து சாப்பிட்டுட்டு போறோம் சரியான்னு கேக்குறாங்க பாக்யம். சம்மந்தி, ஆட்டோ ஏதாவது புடிச்சு தரட்டுங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல இல்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம், திருமணைக்கு போய் நாங்களே புடிச்சுக்கிறோங்கிறாரு மயிலோட அப்பா. அப்போ நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரட்டுங்களான்னு பாக்யம் எந்திரிக்க, சரின்னு 2 பேரும் தலையாட்டுறாங்க. கோமதியும் கூட எழுந்து நிக்க, வரோம் சம்மந்தின்னு மாணிக்கம் கைய கூப்ப பாண்டியன்னு எழுந்து நிக்கிறாரு. பாவம், வந்த வேலை முடியாம வெறுங்கையோட போயிட்டு இருக்காங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும். அவங்க போனதும், உட்காரு கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி உட்கார்றாங்க. அம்மான்னு கூப்பிட்டுட்டு மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. வாடி மீனா, வாங்க மாப்பிள்ளன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. வாங்க வாங்கன்னு அவங்க அப்பா 2 பேரும் இன்வைட் பண்றாரு. அவரு இப்ப பெட்டை விட்டு சோஃபால உட்கார்ந்துருக்காரு. வாங்கன்னு உட்கார சொல்றாரு. என்னம்மா சமையல் இன்னைக்குன்னு மீனா கேட்க, வழக்கம் போலதான் சாம்பாரு, கூட்டு, பொரியல். மதிய சாப்பாட்டுக்கு நீங்க 2 பேரும் இருக்கேன்னு சொல்லுங்க, ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிடலான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இல்லம்மா,
ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுவும் கரெக்ட்டா லஞ்ச் டைமா பார்த்து வச்சிருக்காங்க. அதுக்கு ரெடி ஆகுறதே எனக்கு பெரிய வேல. அப்பா பார்க்க வர சொன்னாரேன்னு தான் 2 பேரும் அவசரமா கிளம்பி வந்தோம். அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாரு உங்க அப்பா. செந்தில் அவர பார்க்க சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேக்குறாரு அவரு. கொண்டு வந்திருக்கேன் மாமா. அப்படின்னு செந்தில் ஃபைல குடுக்க, அத வாங்கி அப்பா கிட்ட குடுக்குறாங்க மீனா. என்ன சர்டிபிகேட் இதுன்னு அவங்க அம்மா கேட்க, அது அவரோட காலேஜ் சர்டிபிகேட்ஸ். அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க அப்பா ஃபைல ஓபன் பண்ணி உள்ள இருக்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாக்குறாரு. பார்த்து முடிச்சதும், படிச்சு முடிச்சதுமே சூட்டோட சூடா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, நல்ல வேலை கிடைச்சிருக்கும். நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கியிருக்கீங்களே. இப்ப படிச்சு காலம் ஆகி போச்சு. படிக்க நேரமும் கிடைக்காது, படிக்கவும் முடியாது. படிச்சத ஞாபகத்துல வச்சு வேலைக்கு போறதுக்கும் முடியாது. அப்படின்னு மீனா அப்பா சொல்ல, அது என்னமோ சரிதாங்கிறாரு செந்தில். போன தடவை எக்ஸாம் எழுதும் போதே எனக்கு எதுவும் சரியா ஞாபகத்துக்கு வரல. அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொன்னீங்க? அப்படின்னு மீனா கேட்க, அது உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னேன். அப்படின்னு செந்தில் சொல்ல, இங்க பாரும்மா, படிச்சு முடிச்ச உடனே டச் விட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் படிச்சு எக்ஸாம் எழுதுறதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. இனிமே படிச்சு எக்ஸாம் எழுதி அதுக்கு மேல வேலைக்கு போறதெல்லாம் மாப்பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. டைம் வேஸ்ட். இப்ப இருக்க சூழ்நிலையில பணத்தை காசு கொடுத்துட்டு வேலைக்கு போறதுதான் சிறந்த வழி. அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்பா சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. நான் படிச்சு பரீட்சை எழுதி தானே வேலைக்கு போனேன். அதே மாதிரி அவரும் போகட்டும். அப்படின்னு மீனா சொல்ல, ஏம்மா, உனக்கு விவரம் தெரிஞ்சு படிக்க போன காலத்துல இருந்து நீ கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு சொல்லி 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 வளர்த்தோம். நீ படிச்சு முடிச்சதுமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு. அதனால பரீட்சை எழுதுறது உனக்கு ஈஸியா இருந்துச்சு. மொத எக்ஸாம்லயே பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்ட. ஆனா மாப்பிள்ளை நிலைமை அப்படி இல்லல்ல. உன்னை விட நல்லா படிச்சிருக்காரு. ஆனா இதுக்கு மேல படிச்சு ஞாபகம் வச்சு எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும்னா எப்ப வேலைக்கு போறது? அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அப்பா படிக்கட்டும், படிச்சு பரீட்சை எழுதட்டும், 2 3 அட்டம்ப்ட்னா கூட பரவாயில்லங்கிறாங்க மீனா. பரீட்சை எழுதியே வேலைக்கு போகட்டும். அப்படின்னு மீனா சொல்ல, 2 3 வருஷத்துல வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ? கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குல்ல. உனக்கு தெரியாதா அதுன்னு கேக்குறவரு, அது ஒண்ணும் இல்லங்க மாப்ள. குன்னக்குடி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல டெம்பரவரி ஜாபுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. உங்க படிப்புக்கு ஏத்த வேலை தான் அது. ஒரு 4 5 வருஷம் டெம்பரரியா வேலை பார்த்தீங்கன்னா அப்புறம் பர்மனன்ட் ஆயிடும். அப்படியே இடையில படிச்சு கிடிச்சு நீங்க இன்னொரு டிகிரிய வாங்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்புறம் ஒரு 10 15 வருஷத்துல உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிரும்னு வானத்தை நோக்கி கைய காமிக்கிறாரு. செந்தில் ஏதோ அவரு கைய மட்டுமே பார்த்துட்டு இருக்க, என்னங்க அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்காங்க. தீர்க்கமா யோசனை பண்ணி நல்ல முடிவா சொல்லுங்க. அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இம்புட்டு சொல்றீங்க, அந்த வேலை கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தான். அப்படின்னு செந்தில் சொல்ல, ஓகேவான்னு கேக்குறாங்க மீனா. எக்ஸாம் எதுவும் இல்லையாப்பா அதுக்கு? அப்படின்னு மீனா கேட்க, இல்லம்மா, அதுக்கு எக்ஸாம்லாம் ஒன்னும் எழுத வேண்டாமா. கொஞ்சம் பணம் குடுக்குறாப்புல இருக்கும். குடுத்தா உடனே வேலை கிடைச்சிரும். அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, பணம்னா எம்புட்டுப்பான்னு கேக்குறாங்க மீனா. அம்மா, ஒரு 10 லட்சம் தாம்மா நான் அவரு சொல்ல. செந்திலுக்கு தூக்கி வாரி போடுது. மீனாவும் லைட்டா ஆன ஆச்சரியப்பட்டு வாயில கைய வைக்க, 10 லட்சமா? அப்படின்னு செந்திலும் முனகிட்டு இருக்காரு. ஏன்பா, அம்புட்டு பணம் கொடுத்து வேலை வாங்கணுமா என்ன? அப்படின்னு மீனா கேட்க, ஏய், கொடுத்துடுற பணத்தை சீக்கிரமா எடுத்துடலாண்டி. அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு எடுக்கணும்? அதுக்கு பேசாம பரீட்சையே எழுதிடலாம்ல. அப்படின்னு மீனா சொல்ல, ஏமா நீ இரு. மாப்பிள, உங்க வீட்ல பேசி பணத்தை ஏற்பாடு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லன்னா நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன். 10 லட்சம் ஏற்பாடு பண்ணிட முடியும்ல. அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க, அப்படியே அதிர்ச்சியா இருக்க செந்தில். பணம் 10 லட்சம் அப்படிங்கிறவரு சமாளிச்சுக்கிட்டு, 10 லட்சம் தானேங்க. அவங்க அப்பா ஆமா ஆமாங்கிறாரு. குடுத்துடலாம் குடுத்துடலாம், ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு செந்தில் தட்டு தடுமாறி சொல்ல, சரி சரின்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு மீனாவோட அப்பா. என்னங்க சொல்றீங்கங்கிற மாதிரி மீனா அதிர்ச்சியா செந்தில பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.